சென்னை அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் நோயாளியிடம் அதிக கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தண்டையார்பேட்டையைச் சேர்ந்தவர் உமா மகேஸ்வரன். இவரது தாயார் இந்துமதி இதயவலி காரணமாக ராயபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டு டிஸ்சார்ஜ் செய்யும் போது மருத்துவமனை நிர்வாகம் 83,000 ரூபாய் கட்டணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த உமா மகேஸ்வரன் அதிக அளவு கட்டணம் நிர்ணயித்ததாக கூறி மருத்துவமனை நிர்வாகத்திடம் ரசீது கேட்டுள்ளார். அதற்கு அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததாக தெரிகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட நபரின் உறவினர்களை மருத்துவமனை நிர்வாகம் அடியாட்களை வைத்து மிரட்டுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காசை கட்டி எப்படி வீட்டுக்கு போகலான்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதனால் அந்த பில் காப்பியை கேட்டோம். பில் காப்பி காட்டுங்க, நான் பே பண்ணுறேன், நான் பே பண்ணாமலாம் போகல. அந்த கோபேமெண்ட் சொல்லி 15,000 போட்டிருக்காங்க. அந்த 15,000 அந்த ப்ரூஃப் கேட்குறோம், அது காட்டல. அப்புறமா வந்து தான் சொல்கிறாங்க, எங்கள் தப்பு தான், 4,000 ரூபாய் கம்மி பண்ணிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு 4,000 ரூபாய் கம்மி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வச்சு அவங்கக்கிட்ட லீகலாக பேசும்போது அவங்க வந்து இன்னும் ஒரு 4,000 ரூபாய் கம்மி பண்ணாங்க. ஒரு 1 hour ஆகும்போது நீங்கள் காசே பே பண்ண வேணாம், நீங்கள் போகலாம், வீட்டுக்கு போகலான்ற மாதிரி சொன்னாங்க. அது எப்படிங்க அவங்க மேலே தப்பு இருக்கிறதுனால தான் எங்களை போக சொல்கிறாங்க. நான் காசு கட்ட மாட்டேன்னு சொல்லலை, நான் காசு கட்டுறேன்னு தான் சொன்னேன். என்னை ஃபேக்காக வந்து எதுக்கு அங்கே பில் போட்டு எங்கள் அம்மாட்ட காசு வாங்கணும்?